எல்லாருக்கும் வணக்கம். அ சாந்தகுமார் சார், அவர் வந்து எனக்கு பர்சனலாவும், அ அவரு ஆஸ் எ கிரியேட்டராவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு முன்னாடிலேருந்து. அவர நான் மொத அவரோட படம் மௌனகுரு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை. பட் பர்சனா எனக்கு அவர நேர்ல பார்த்தது கிடையாது. ஸோ ஒரு இமேஜா எனக்கு வந்து தெரியாது. அவர நான் ஒரு நாள் மீட் பண்ணியிருக்கேன் ஒரு ஆஃபீஸில. ஃபுல்லா தாடி, முடி நான் பயங்கரமா வச்சுட்டு பேசியிருக்கேன், போயிருக்கேன். பட் இவரு தான் சாந்தகுமார் சார்ன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மகாமுனியில நான் ஒரு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ஒண்ணு பண்ணியிருப்பேன். பெருசு படத்தில வராது. பட் அது பார்த்துட்டு அதில நடிச்சதுக்கப்புறம் எப்படியாவது அத பண்ணிறணும். அவர் கூட எப்படியாவது ஒர்க் பண்ணிறணும். ஸோ நான் ஏதாவது ஒரு விஷயம் அவர் கூட பண்ணிறணும் ரொம்ப ஆசையா இருந்தேன். ஸோ அப்போ தான் அ மகாமுனியில படம் பண்ணதுக்கப்புறமா உங்க ஒர்க் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நம்ம அடுத்தது பார்ப்போம் அப்படிங்கிற மாரி கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதில ரொம்ப குட்டி போர்ஷனா இருந்துருச்சு, அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படியாவது அடுத்ததில ஏதாவது நல்லதா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாரும் சரி, அதுக்கு ஹெல்ப் பண்ண பிரகாஷ் அண்ணன், அப்புறம் கிருஷ்ணா அண்ணன், இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த இந்த மேடையும் சரி, இந்த இந்த பட வாய்ப்பு அமைச்சு குடுத்ததுக்கும். அப்புறம் கங்ராட்ஸ் தாஸ் நண்பன். ரொம்ப நாளா பழக்கம். ஸோ வெரி ஹேப்பி அண்ட் அவனோட படத்துலயும் நடிக்கிறது வந்து அது இட்ஸ் நைஸ். அண்ட் அப்புறம் குறிப்பிட்டதில் அப்புறம் ஒரு ஈபி பிரேம் சார், வெரி நைஸ், வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ சார். யூ ஹவ் பீன் வெரி கைண்ட். எங்கே இருக்கீங்கன்னு தெரில. ஸோ அண்ட் எவ்ரிபடி, ரேஷ்மா, தானியா மேம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ.